வணக்கம். மாணவர் சேர்க்கை அதிகரித்தல் மற்றும் இடைநிற்றலை குறைக்க மேற்கொண்ட பணிகள் பற்றி பார்க்க போறேன். ஒரு குழந்தை கூட பள்ளியை விட்டு விலகக்கூடாது என்பதை கல்வி சேவையின் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. பள்ளியின் முதல் அசிஸ்டண்ட் இடைநிற்றல் அபாயத்தில் உள்ள மாணவர்கள் தொடர்ந்து அடையாளம் கண்டு அவர்களை மீண்டும் கல்வி பாதை கொண்டு வர பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறேன். பள்ளிக்கு தொடர்ந்து வராத மாணவர்களின் வருகை பதிவை ஆய்வு செய்து அவர்கள் வீடுகளுக்கு நேரில் சென்று இடைநிற்றலுக்கான காரணங்கள் பெற்றோர்களிடமும் குடும்ப உறுப்பினர்களிடமும் கேட்டறிகிறேன். கல்வியின் முக்கியத்துவம், உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் அரசின் கல்வி நலத்திட்டங்கள் குறித்து விளக்கி மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க உதவுகிறேன். இந்த பணியில் மேஜிக் பஸ் போன்ற அரசு அங்கீகாரம் பெற்ற தன்னார்வ அமைப்புடன் இணைந்து செயல்படுறேன். இடைநிற்றல் மாணவர்களை அந்த அமைப்பின் வாழ்க்கை திறன், லைஃப் ஸ்கில் மற்றும் மாணவர் ஆதரவு திட்டங்களுடன் இணைத்து தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் பல மாணவர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்ந்து தங்கள் கல்வியை தொடர வழிவகுத்துள்ளேன். ஒரு முயற்சி, வெற்றிகரமான ஒரு முயற்சிங்க நான் உங்களுக்கு பணிந்து சமர்ப்பிக்கிறேன். 12ஆம் வகுப்பு மாணவர் தொடர்ந்து 4 மாதங்களாக பள்ளிக்கு வரல. இந்த மாணவர் 4 மாதங்கள் பள்ளிக்கு வராமல் முற்றிலும் நிறுத்த முடிவு செய்திருந்தார். அப்போது வளமைய மேற்பார்வையாளர் பொறுப்பு திருமதி ராஜலட்சுமி அம்மா அவர்கள் மற்றும் நானும் அந்த மாணவனின் வீட்டிற்கு சென்று அந்த பெற்றோரிடம், தந்தையாரிடம் பேசினோம். அப்போது மாணவர் அங்கு இல்லை. அவர் தூத்துக்குடியில் இருந்தார். அவருடைய வீடு பாளையங்கோட்டையில் உள்ளது. தொலைபேசி மூலம் அந்த மாணவனை தொடர்பு கொண்டு பள்ளியில் கல்வியினுடைய அவசியத்தை பற்றி எடுத்துரைத்து கூறினேன். அந்த மாணவர் மறுநாள் பள்ளிக்கு வந்து இப்பொழுது +2 முடித்து கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார். 8ஆம் மாணவர் ஒருவர் தனது தாயை இழந்திருந்தார். அவர் வீட்டில் தானே சமைத்து பல நாட்கள் காலை உணவு இல்லாமல் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தார். இதனால் அவரது உடல்நலம், பள்ளி வருகை மற்றும் படிப்பில் ஆர்வம் பாதிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலை அறிந்த நான் சில காலத்திற்கு தினமும் பள்ளிக்கு வருவதற்கு முன் அருகில் உணவகத்துக்கு சென்று காலை உணவு வழங்க ஏற்பாடு செய்து அதற்கான செலவையும் நானே ஏற்றுக்கொண்டேன். அவருக்கு தொடர்ந்து மன உறுதியும் கல்வி ஊக்கமும் அளித்தேன். இதன் மூலம் அந்த மாணவர் பள்ளிக்கு வருகை புரிந்தார். 2-3 மாதங்கள் கழித்து ஹோட்டல் நிர்வாகமே அந்த மாணவனுக்கான உணவை வழங்கியது. இதை அறிந்து தற்சமயம் தமிழக அரசு விரைவில் காலை உணவு திட்டம் தொடங்க உள்ளது என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற தனிப்பட்ட நிகழ்வுகளுக்கு அப்பாலும் பல நாட்கள் பள்ளிக்கு வராத மாணவர்கள் பெற்றோர்களை தொடர்பு கொண்டு பேசி வர்றேன். தேவையான போது வீட்டுக்கு சென்று மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு வருவதற்கான சூழலை உருவாக்குறேன். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், முதல் தலைமுறை கல்லூரி மாணவர்கள், கற்றலில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை, கல்வி வழிகாட்டுதல் மற்றும் உணவுப்பூர்வ ஆதரவு வழங்கி வரேன். பெற்றோர்களுக்கு அரசு வழங்கும் சீருடைகள், கல்வி உதவித்தொகைகள், இலவச பாட புத்தகங்கள், மிதிவண்டிகள், மதிய உணவு திட்டம் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வர்றேன். பள்ளிக்கு வர தயங்கும் அல்லது இடைநிற்கும் அபாயத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பள்ளிக்கு அழுத்தம் கொடுக்காமல் முதலில் அவர்களுடன் நட்புறவை வளர்க்குகிறோம். குறிப்பாக வகுப்பாசிரியர்களிடம் சென்று மாணவர்களை கனிவான முறையில் அணுகிடவும், பள்ளிக்கு வராத மாணவர்களின் செயல்பாடுகளை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் பள்ளி வளாகத்தில் வந்து நம்மளுடன் விளையாடவும் ஆசிரியர்கள் பழகவும் அனுமதிக்கிறோம். அவர்கள் மனதளவில் தயாரான பின் மெதுவாக மீண்டும் வகுப்பறை கற்றலில் இணைகிறோம். இந்த மனிதநேய அணுகுமுறை பல மாணவர்களை மீண்டும் கல்வி பாதைக்கு கொண்டு வர உதவியது. தொடர்ச்சியான கண்காணிப்பு, வீட்டு வருகைகள், பெற்றோர் ஆலோசனை, சமூக அமைப்பு, இணைந்து செயல்படுறது, மாணவர்களுக்கு தேவையான உணர்ந்து வழங்கிய உடனடி ஆதரவு ஆகியவற்றின் மூலம் பள்ளி வருகையை அதிகரிக்கவும், இடைநிற்றலை குறைக்கவும், பள்ளி ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், பல மாணவர்கள் தங்கள் கல்வியை வெற்றிகரமாக தொடரவும் நான் பங்களித்துள்ளேன். இதில் குறிப்பிட்டுள்ள அத்தனை நிகழ்வுகளுக்கும் புகைப்படங்கள், வீட்டு வருகை பதிவுகள், ஆலோசனை ஆவணங்கள் மற்றும் பிற ஆதாரங்கள், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பதிலை இணைச்சிருக்கிறேன். நன்றி.